பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. மோட்டு பத்துலு ஜாக்கிரதப்பா. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? அத பாவமே மோட்டு பத்துல சாரி வெரி சாரி. டாக்டர் ஜட்கா அப்படி ஒரு அம்ப தயார் பண்ணிருக்காரு. அது எந்த தரையில பட்டாலும் இப்படி சேரா மாறிடும். ஒருவேளை திருடிட்டு ஓடினா நான் இந்த அம்ப விடுவேன். அப்ப அந்த சேருக்குள்ள மாட்டிக்குவான். தெரியுது உனக்கு? அட மோட்டு பத்துலு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆக்சுவலா இந்த அம்ப நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஊர்ல நீல வைரத்தோட எக்ஸிபிஷன் நடக்க போகுதுப்பா. அதுல சிங்கம் சார் கூட செக்யூரிட்டியா நீங்க 2 பேரும் தான் இருக்க போறீங்கப்பா. ஆமா அருமை. ஆனா நாங்க என்ன கேள்விப்பட்டனா இந்த உலகத்திலே விலை உயர்ந்த வைரம் அதுன்னு கேள்விப்பட்டோம். சிங்கம் ஒரு நிபந்தனை, இந்த அம்பு என்கிட்ட தான் இருக்கும். அத நான் தான் விடுவேன். ஓகேவா? ஓகே மோட்டு, நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடக்கட்டும். இந்த மொத்த செக்யூரிட்டி டீமுக்கும் நீங்க தான் இன்சார்ஜ். அங்க மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? நீங்க 2 பேர் மட்டும்தான். ஜோனாக போற ஜோன் இந்த பைய வைரத்தை திருடுறத யாராலையும் தடுக்க முடியாது. மோட்டு பத்துல இங்க பாருங்க, நான் எப்படி செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு. பறவையால கூட உள்ள எட்டியே பார்க்க முடியாது. அங்க பாருங்க, எல்லா ஜன்னலையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். வெளிய இருந்து வெளிச்சம் கூட உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது பறவைங்க எப்படி உள்ள வர முடியும்? அதனாலதான் இங்க வெளிச்சத்துக்காக லைட் எல்லாம் எரிய விட்டுருக்கீங்களா? பறவைங்களுக்கு நீங்க நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க. ஓகே, ஆனா மனுஷ திருடங்களுக்கு நீங்க நல்ல பந்தோபஸ்து கொடுத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க மெயின் கேட் வழியாவும் உள்ள வரலாமே சார். அட கடவுளே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. அதோட நான் வைரத்துல ட்ராக்கிங் ஷிப்பையும் வச்சிருக்கேன். திருட அந்த வைரத்தை எங்க கொண்டு போனாலும் நான் அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சிருவேன். எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுங்க. இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. கேட்டை இழுத்து மூடுங்க. யாரும் தப்பிக்க முடியாது. சிங்கம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் இங்க இருக்கும்போது அந்த திருடன் தப்பிக்கவே முடியாது. இப்ப பாருங்க அவனை. மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இப்ப அந்த திருடனை எப்படி நான் பிடிப்பேன்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் காட்ட சொன்னாங்களா? என்ன பண்றது இப்போ? சீக்கிரமா எல்லாரும் வெளியே வரணும்பா. இல்லனா காத்துப்பட்டு இது காஞ்சு போய் நம்ம மாட்டிக்குவோம்பா. அங்கிள், எங்க மம்மி வெளியே போயிட்டாங்க. போட்டு அங்கிள், ப்ளீஸ் என்ன எங்க மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க. அழாதடா செல்லம், அழாத. குழந்தைக்கு அழுதா என் மனசு தாங்காது. வா, உங்க அம்மா கிட்ட உன்னை சேஃபா கொண்டு போய் விட்டுறேன். ஏய் மோட்டு, நீ இப்ப எங்களை இதுல மாட்டி விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? நான் உடனடியா அந்த திருடனை பிடிச்சாகணும். சாரி சிங்கம் சார், சாரி. நீங்க சொல்றது நான் இப்ப கேட்கிற மனநிலையில இல்ல. ஒரு பச்சை புள்ள அழுதுகிட்டு இருக்கு. அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்காம அப்புறம் என்ன கடமை வேண்டி கிடக்கு? முதல்ல அந்த குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வருவேன். நீங்க திருடனை எப்படி வேணாலும் பிடிச்சுங்க, எப்ப வேணாலும் பிடிச்சுங்க. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வாடா சொல்லும். உங்க அம்மா கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுடா தங்கம். பர்புரி நகருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுல இருக்க அங்கிள். வாடா சொல்லும், உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஸ்கூட்டர்ல போலாமா? ஏய் மோட்டு, நில்லு. அட கடவுளே, அந்த வைரம் மோட்டு கிட்ட தான் இருக்கு. நான் அந்த வைரத்துல சிப்பு வச்சிருக்கேன். அதோட சிக்னல் தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, மோட்டு இப்ப எங்கெல்லாம் போயிட்டு இருக்கானோ அங்கெல்லாம் இந்த ரெட் டாட் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த வைரம் அந்த பையன் கிட்ட தான் இருக்கு. திருட அந்த குழந்தைய பயன்படுத்தி இருக்கான். நாம மோட்டுவை சீக்கிரம் தடுத்தாகணும். ஏய் மோட்டு, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. முடியாது சிங்கம் சார். இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க போறேன். உலகத்திலேயே தாய் பாசத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. முதல்ல பாசத்தை புரிஞ்சுக்கங்க, அப்புறமா கடமையை செய்யுங்க. எப்படி
அடடா, எவ்வளவு சிறப்பான ஓவியம். இந்த சிற்பத்தை சாதாரண ஆளுங்க செதுக்கி இருக்க முடியாது. இத பார்த்தா உயிரோட ஒரு மனுஷன் வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கு. அத பாவி, இந்த சிலைக்கு உள்ள மனுஷன் தான் இருக்கேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி ரோட்ல இருந்தா இந்த சிலை உடைஞ்சு செதஞ்சு போயிடும். யாருப்பாங்க இந்த சிற்பத்தை அழகா செதுக்கின சிற்பி? யாரு? ஓ, யாராவது ஏலம் விடுறதுக்கு ஆளை கூட்டு வர போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே இருப்பா, வாங்க சிங்கம் சாரை ஃபாலோ பண்ணலாம். ஓடி வாங்க. அட பாவிங்களா, என்ன சிலைன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு போயிட்டீங்க. மோட்டு பத்துலு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். போக இல்ல மாட்டிக்குவோம். மோட்டோ வண்டி நிறுத்திடா. இந்த குழந்தைய சிங்கம் சார் கிட்ட ஒப்படைச்சிடுறா. என்னடா பத்தலோ, இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்கிற வரைக்கும் என் கடமை உணர்ச்சி ஓயாது. புயல் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி. என்னடா நின்னுடுச்சு? தமாசே தமாசே. வாடா செல்லம். என்னடா? மோட்டோ பத்துலு, நான் ஸ்டாச்சுவா இருக்கும் போது நீ என்ன அதே இடத்துல விட்டுட்டு போயிட்ட. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர் வண்டி எடுப்பா. வந்துட்டோம்டா செல்லம், இதான் உங்க வீடா? பட்டுக்குட்டி, நீ உங்க வீட்டு அட்ரஸ மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாம் திருட்டு பசங்க தான் இருக்காங்க. வா, உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுறேன். ஏன்னா இறங்கிட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். மீட் மை பாஸ் பெரியடோன். பாஸ், இவன் தான் போட்டு. அப்புறம் இதுதான் நீல கலர் வைரம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பாசன்ற வீக்னஸ் நீ பயன்படுத்தி என்ன முட்டாளாக்கிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா. இந்த வைரத்துக்குள்ள ஒரு ட்ராக் வச்சிருக்காரு, சிப்பு வச்சிருக்காரு. அதை வச்சு ட்ராக் பண்ணி சிங்க இங்க வந்துகிட்டே இருக்காரா. அவனை நீங்க எல்லாரும் மாட்டீங்கடா. உங்களுக்கு களிதாண்டி. சாந்தி மோட்டு, சாந்தி. இப்போ நீ கோபப்படுறதால ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் சொல்றத கேளு. இந்த பெரிய டான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். இந்த வைரத்துக்குள்ள இருக்கிற சிப்ப சுக்கு நூறா உடைச்சிடுங்க. அப்புறம் மோட்டுவோட கதைய முடிச்சிடுங்க. வாங்கடா வாங்கடா. ஆஹா, குடிக்கிட்டானே. அட கடவுளே, அந்த சிக்னல் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போதான் போய் அவங்களை எங்க தேடுறது, என்ன பண்றது? எங்க 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 எங்க? சிங்கம் சாரும் பத்துலுவையும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஏய் மோட்டோ, இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள். உன்கிட்ட இருக்கிற கடைசி ஆசைய கடைசியா என்கிட்ட சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அதாவது உங்களுக்கு வைரம் கிடைச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அதனால பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவீங்க. என்னுடைய துக்கத்தை கொண்டாடுறதுக்கு நான் சாக்ஸோஃபோன் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு போன் கொடுங்க. ஏய் ஜான், இவன் வாசிக்காத கொண்டு வந்து கொடு. ஓகே, தேங்க் யூ. ஆரம்பி. மோட்டு எங்கேயாவது மிஸ் ஆயிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோடு வேர்டு பாட்டு வச்சிருக்கான். அது இப்ப பாடுறான். இங்க தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அவன். அங்க பாருங்க நண்பர்களே, அங்க ஜானோட டென்ட் இருக்குது. அங்க போலாம் வாங்க. டிரைவர் சீக்கிரமா வண்டி எடுப்பா. என்னுடைய வேலை முடிஞ்சது. சிங்கம் சார் வந்துட்டாரா? இனிமே களிதான். ஓ மை காட், இல்ல. இந்த மோட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தால நம்மள எல்லாம் மாட்ட வச்சிட்டான். யாரும் அந்தந்த இடத்தை விட்டு நவர கூடாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். உங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல, உன்னை இப்ப அங்க அனுப்பி வைக்கிற குடு. அவனை ஓடாத, எங்க ஓடாலும் விட மாட்டேன். போய் உங்க அப்பா கிட்ட போய் சேரு.
இல்லனா அந்த அம்பு நம்மள சேத்துல சீக்க வச்சிரும். ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுறது? சிங்கம் சார் கூடி சீக்கிரம் நின்று வாங்கி பாருங்க. நான் சொல்லல இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது பாசிபிள். சிங்கம் சார், எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவீங்கன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. திருட்டு பசங்களா, இனிமே நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதில்ல. இந்த வாட்டி உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறது புர்புரி நகரோட காக்காவும் குருவியும் தான். இனிமே நம்ம நகரத்தை புர்புரி நகரன்னு கூப்பிடுறத விட சிலைகளை நகரன்னு எல்லாரும் கூப்பிடலாம். சிரிச்சிட்டேன். சூப்பர். புர்புரி நகரத்துல இவ்வளவு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கா சூப்பரா இருக்கு. என்ன அழகா இருக்கு. ஆமா மாமா, இனிமே நான் ஊஞ்சல் ஆட எங்கேயுமே வெளியே போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்துடுறீங்க. என் மனசை நீங்க நோக்கடிக்கிறீங்க, சுட்டடிக்கிறீங்க. என்ன அழகா கவிதை சொல்றீங்க. நம்பர் 1 கவிதையை விட்டு தள்ளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்றத மட்டும் பாரு. இங்க பாருங்க, ரிமோட் கண்ட்ரோல். இந்த ரிமோட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நான் எதோட ஸ்பீடை அதிகரிக்க முடியும்டா. சரி போட்டு விடுங்க. அவங்க அப்படி சுத்தட்டும், நாம இப்படி சுத்துவோம். அது எப்படி நான் விட்டுடுவேன்? இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என்னோட வயிறு பாத்திக்கிட்டு எரியுது. ஒரே ஒரு முறை மோட்டு பத்துல அந்த ரோலர் கோஸ்டர்ல போய் உட்காரட்டும். மொட்டு மாமா, ரோலர் கோஸ்டர் மேல போய் உட்காரலாம் வாங்க. வா வா, நான் வாங்க போலாம். கஜா கஜா, என்னால உட்கார முடியாது, போங்க ஐயா. ஏய் கஜ கஜா, எல்லாத்துலயும் எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பீத்திக்குவே. இன்னைக்கு மட்டும் என்ன பயப்படுற? எங்க கூட கிளம்பி வர போறியா இல்லையா? சூப்பரா இருக்கு. அப்படி போட லாக் பண்ணு. ஜெயஹோ! இந்த மாதிரி ஒரு வண்டியில இப்பதான் முதல் முறையா உட்கார்ந்துருக்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய் பாப்பா குட்டி, நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காரு, விட்டு போறேன். இப்ப பாருங்கடா எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுன்னு பாருங்க. மோட்டு பானை வைத்தா ஏதாவது சீக்கிரமா பண்றா. என்னடா பண்ண முடியும்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? அம்மாண்ட நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. அட கடவுளே, இதை யாராவது நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீதானையா சொல்றேன், பாரத தாய் மீதானையா சொல்றேன், நிறுத்துங்க. அம்மா என்னமா திடீர்னு காத்து மூஞ்சில பலமா வீசும். ஒரு வழியா நின்னுடுச்சு. மாமா, இவ்வளவு ஜாலியா இருந்ததுல்ல? இன்னொரு ரவுண்ட் போலாமா நம்ம? வேணவே வேணாம். ஒரு தடவை உட்கார்ந்ததே காலையில சாப்பிட்ட பொங்கல்லாம் வெளியே வந்துட்டு போல இருக்கு. மறுபடியும் வேண்டவே வேண்டாம். நான் உட்கார மாட்டேன். அட கடவுளே, என்னோட தொப்பி பறந்து போச்சு. தொப்பி 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 தொப்பி. வாவ் மாமா, வாங்க அந்த ஊஞ்சல்ல போய் உட்காரலாம். என் நண்பர்களே, வாங்கப்பா அதுல போய் விளையாடலாம். ஏன்னா அது சின்ன பசங்க ஆடுற ஊஞ்சல், அதுல ஒண்ணு ஆகாது. வாங்கப்பா, ஜாலியா இருக்கும். வாங்க. ஓகே, இதுல நான் போறேன். வாங்க உட்காருவோம். ஆளுக்கு ஒரு குதிரை எப்படிங்க? எல்லாம் பூசணிக்கா பண்ணுங்க. ஐயா குதிரை பத்தியா? ராஜா ஜெசிக்கு குதிரை மாதிரி எப்படி இருக்கு? மெதுவா போகுதுடா. சூப்பர்டா. ஆஹா ஆஹா.
பண்ணி இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்றா. ஏல பூசணிக்கா மண்டையா, கண்ட்ரோல் கருவி என்கிட்ட இல்லடா. கண்ட்ரோல் பண்றதுக்கு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஜாலியா இருக்கா? எனக்கு இந்த குதிரை இவ்வளவு வேகமா ஓட்டத்துல வயிறெல்லாம் காலி ஆயிடுச்சுடா. குதிரையை நம்ம ஓட்டல, அந்த குதிரை நம்மள ஓட்டி இருக்க மாட்டா. ஆமா முடியல. இங்க இருக்கிற எல்லா ஊஞ்சலும் கெட்டு போய் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். சோட்டு, நீ இனிமே எல்லா ஊஞ்சலையும் நீ போய் ஆடு. இந்த போட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பாக்குறேன். அது எப்படிப்பா? இது எப்படி சாத்தியமாகும்? எல்லா ஊஞ்சலும் ஒரே நேரத்துல எப்படி கெட்டு போகும்? நீயே சொல்லு. எனக்கு என்னமோ இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. அட மோட்டு, என் உடன்பிறவா சகோதரா, சில நேரங்கள்ல மிஷினரி ப்ராப்ளம் வர்றது சகஜம்ப்பா. நம்ம பையனுக்கு சுத்தி காட்ட கூட்டிட்டு வந்தோம். சரி வாங்க போலாம், அங்க என்ன இருக்குன்னு பாப்போம். டிராபிக்கே இல்லாம கார் ஓட்டுறது இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி எடுப்பா டிரைவர். அப்பா அம்மா சொல்லு. அட்டகாசமா இருக்குடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போது விடுங்க, 2 முறை நீங்க தான் ஃபெயில் ஆயிட்டீங்க. வாய மூடு. நான் 2 முறை ஃபெயில் ஆனா என்ன? அதுக்கான அர்த்தம் நான் எப்பவுமே ஃபெயில் ஆயிட்டு இருப்பது கிடையாதுடா. ஏய் மோட்டோ, நமக்கு எதிரா யாரும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. ஏன்னா திடீர்னு இவ்வளவு வேகமா ஓடுது? பிரேக் அடிச்சால் நிக்க மாட்டேங்குதுடா. என்னடா பண்ற? டேய் முடியல முடியல, பத்து ஏதாவது பண்ணா. ஆமா, எஸ்கேப். ஆஹா, மேலே ஏறிடுச்சுடா. ஐயம்மா. மேலே ஏத்திட்டானே. யாரு? என்ன புது சத்தமா இருக்க? சாரிண்ணே, சாரி. உங்களை ஏதோ நான் புது மாதிரியான ஏனின்னு நினைச்சிட்டேன். மோட்டோ, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், எல்லா ஊஞ்சலும் ஒரே நேரத்துல கெட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா. பாஷ் வாங்க, நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம வாங்கின அடி போதும். ஓட்டு பத்திரம் அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. அடிக்குது பாஷ், வாங்க போலாம். இங்க இருந்து போறதுதான் நல்லது பாஷ். இல்ல இல்ல, இந்த ரிமோட்டை வச்சு அந்த மோட்டு பத்துல நான் உள்ள இல்லடாக்க போறேன்டா. அண்ணா பாஸ், இப்ப லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம ஏதாவது வேலை பண்ணுங்க பாஸ். வாங்க. ஓ, கதை இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கா. இதெல்லாம் செய்யறது இப்ப இந்த தண்டனைக்கா டான் தானா மோட்டோ? பாத்தியா, நான் சொன்னேன்ல, பண்றதுல பிராடு தானே கம்பீரமா நடக்கிறாரு பாரு. வாடா மோட்டோ, வாடா பத்துருவோம். அவனுக்கு நாம யாருன்னு காட்டலாம். அதே நான் எதுவுமே பண்ணலடா. என்னாச்சுன்னு தெரியல. ரிமோட் எங்க? தப்புச்சண்டா சாமி. இது என்னது? குதிரை சவாரிக்கு இந்த இடம் தான் உனக்கு கிடைச்சதா? பாத்து போடா. பாஷ் இன்னும் கூட டைம் இருக்கு, வாங்க போயிடலாம். இந்த மாட்டு பத்திரம் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. எங்க ஓடுற? விட மாட்டேன். வாங்க, அந்த மூஞ்சலுக்கு பின்னாடி போய் நம்ம ஒளிச்சுக்கலாம். ஆமா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குடா. அந்த போட்டு பத்துலுவால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க பாரு, தெரிக்க விடலாமா? காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க.
உள்ளுக்குள்ள கமகமா உட்கார்ந்துட்டா இந்த ரிமோட்டை பாரு டண்டனக்கா டான் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இனி ஒண்ணும் பண்ணாதீங்க. இனியும் ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒண்ணும் பண்ண மாட்டோமா, நிச்சயமா உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டோம். உன்னை ஒரே ஒரு தடவை உன்னை தெரிக்க விடலாம்னு இருக்கோம், பண்ண மாட்டோம். மொட்டு மாமா நானும் போகட்டுமா? இல்லடா சோட்டு, இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் அந்த குட்ட பயலுக்கு மட்டும்தான். இல்ல இல்ல, எனக்கு ஊஞ்சல வேண்டாம், எதுவும் வேண்டாம். நம்பர் 1 நம்பர் 2 வாங்கடாங்கிறது போகலாம், வந்து அப்புறம் அடிக்கலாம். வாங்க. எடுத்துக்கோ போற இரு. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. போட்டு பத்து ப்ளீஸ் காப்பாத்துங்க. எனக்கு தலை சுத்துது, கீழே இறக்கி விடுங்கடா. காப்பாத்துங்க, நான் திருடி இருக்கு, கொள்ளை அடிச்சிருக்கு, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, என்ன ஜெயிலே போட்டுடுங்க சார் ப்ளீஸ். அட கடவுளே, என்னோட வண்டி அவ்வளவு தூரம் வராது ஜான். நீ எப்ப கீழே வரையோ அப்போ உன்னை நான் உடனே அரெஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் நீ வானத்துல ஜாலியா விளையாடிட்டு ஓகே? ஹலோ டாக்டர் டேனியல் ஜோன்ஸ், நான் ஸ்பின் ரொட்டேட்டரை ரெடி பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரமா வந்து இதை எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் அதோட விலை 20 கோடி ரூபாப்பா. வரும்போது பணத்தையும் கூடவே கொண்டு வந்துருங்க. என்ன சொல்றீங்க நண்பா? Thank you டாக்டர் சட்கா. உங்ககிட்ட 20 கோடி ரூபாவை கொடுத்துட்டு அந்த ஸ்பின் ரொட்டேட்டரை நான் வாங்கிட்டு போறேன். இந்த டீல் ஓகே தானே டாக்டர் சட்கா? ஹலோ சார், வேலை பக்காவா முடிச்சிருச்சு. அந்த டாக்டர் ஜட்காவுக்கு என் மேல சந்தேகமே வரல. நான் எதிரி நாட்டை சேர்ந்தவன் ஒரு உளவாளின்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாத்தையும் தூசா தட்டி பறக்க விட்டுலாம். ஆனா நீங்க அந்த ஸ்பின் ரொட்டேட்டரை வச்சு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பட்டாளத்தையும் உங்க இஷ்டத்துக்கு சுத்துன்னு சுத்தல்ல விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த நாட்டை ஒட்டு மொத்தமா நீங்க ஆக்கிரமிச்சிடலாம். டாக்டர் ஜட்கா, அநேகமா இந்த கேமராவை நீங்க புதுசா வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட இல்லப்பா பத்துலு, இல்ல இது சாதாரணமான கேமரா இல்லப்பா. இதுக்கு பேரு ஸ்பின் ரொட்டேட்டர். இத யாரையாவது போட்டோ எடுத்து ரொட்டேட் பட்டனை அமுக்கி விட்டுட்டோம்னா அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும். தானா நிக்கணும்னா எதையாவது போய் இடிச்சாதான் உண்டு. டேய் பூசணிக்க மாட்டியா, நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னா. மரியாதை அந்த கேமராவை என்கிட்ட குடுறா, குடு சீக்கிரம் குடுறா, குடு. அட வேணாம்ப்பா மோட்டு, வேணாம். இது ஒண்ணும் குழந்தைங்க விளையாடுற பொம்மை கிடையாதுப்பா. என்ன பார்த்து சின்ன பையன் சொல்லியா? இப்போ உன் கூட விளையாடுற மரம் மாண்டே. வேண்டாம். என்னடா இவரை பிடிச்சு தோட்டுற? அட நிறுத்துங்கப்பா. அட இந்த மோட்டு இருக்கானே, இவன் சும்மாவே இருக்க மாட்டான். அட மோட்டு, என் லேபையே நாஸ்தி பண்ணிட்டப்பா நீ. நான் தான் வேணான்னு உன்கிட்ட சொன்னேன்ல. டேய் பூசணிக்க மாட்டியா, ஒரே ஒரு தடவை குடுறா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்ரா ப்ளீஸ். வேணாம்ப்பா, நான் இந்த டிவைஸ அமெரிக்காவோட ஃபேமஸான சயின்டிஸ்ட் டாக்டர் டேனியல் ஜோன்ஸ்க்காக பண்ணிருக்கேன். அவர் இதுக்கு பதிலா எனக்காக மொத்தமா 20 கோடி தரேன்னு சொல்லிருக்காருப்பா. ஆமா கச்சா கச்சா 20 கோடியா? எத்தனை முட்டடா சாமி? ஹலோ டாக்டர் ஜட்கா, ஐ அம் டாக்டர் டேனியல் ஜோன்ஸ். ஐ அம் ஃப்ரம் அமெரிக்கா. எனக்கு உங்ககிட்ட ரொட்டேட்டர் கருவி இருக்குல, அது வேணும். ஓ ஹலோ சார், ப்ளீஸ் கம் சார். இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஸ்பின் ரொட்டேட்டர் சார். லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவ் டு ஆபரேட் திஸ் டிவைஸ். நீங்க ஒண்ணே எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். எனக்கு தெரியும்டா பூசணிக்கா மண்டை. பூசணிக்கா மண்டையா? ஆனா உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும் டாக்டர்? கூகுள்ல சர்ச் பண்ணேன். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. உங்க ஃப்ரெண்ட் உங்களை பூசணிக்கா மண்டையை தானே கூப்பிடுவாரு. அப்புறம் இன்னொரு நண்பர் பலராம் நாயுடு உங்களுக்கு 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அதுவும் எனக்கு தெரியும். ஐ நோ எவ்ரிதிங் தி கூகுள். ஓகே. ஆமா ஆமா டாக்டர், அதனால தான் டெக்னாலஜில நீங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் டாக்டர். Thank you. And now where is my 20 crores டாக்டர்? சொல்லுங்க. 20 crores ஆயா?
ஹலோ டாக்டர் ஜட்கா, நான் தான் டாக்டர் டேனியல். டாக்டர் டேனியல் நீங்களா? அப்போ இவர் யாரு? நான் தான் பூசணிக்காய் மண்டையா குடுறாத. என்னோட ஸ்பின் ரொட்டேட்டர். டாக்டர் டேனியல், முதல் தடவை எங்க ஊருக்கு வந்திருக்க, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வா. பசங்களா, மாம்பழத்தை பறிக்க முயற்சி பண்றீங்களா? ஆமா அங்கிள், இங்க பாருங்க, கல்லு சரியான இடத்துல படவே மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, நான் பறிச்சு தரேன். இப்படி சுடு. Thank you, uncle. No mention. Hands up. எல்லாரும் உங்க கையை தூக்கி நில்லுங்க. புடிங்க புடிங்க, யாராவது அவங்க புடிங்க. பேங்க கொள்ளையடிச்சிட்டு ஓடுறாங்க. புடிங்க. டேய் குட்டா, ஒரே ஒரு பாஸ் கொடு. அட என்னடா ஆச்சு? போட்டு என்ன போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணிட்டா, என்ன சுத்தல விட்டுட்டாடா. நம்பர் 1 நம்பர் 2 என்ன காப்பாத்துங்கடா. ஹலோ சிங்கம் சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமா பேங்க்குக்கு வந்துருங்க. ஓவர் ஓவர். இதோ வரேன். ஹலோ சிங்கம் சார். உன்னை போலீஸ் நாலா பக்கமும் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. தப்பிக்கணும்னு மட்டும் நீ நினைக்காத. டாக்டர் ஜட்காவோட ஸ்பின் ரொட்டேட்டர் எங்க? அதை என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. சிங்கம் சார், கோவப்படாதீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. ஒரே ஒரு பாஸ் கொடுங்க. சீஸ். அவ்வளவுதான்டா. அட பாவி, என்னையே இதுல மாட்டி விட்டுட்டியே. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்றேன்னு பாரு. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். மோட்டுவ புடிங்க. மோட்டுவ புடிங்க. அட என்ன சிங்கம் சார், மோட்டு எங்க? இங்க இருக்கான். அவன் அங்க இருக்கான். அங்கல இங்க இருக்கான். அங்க இருக்கா. இங்க பாருங்க, அங்க போய் பிடிங்க. அட பத்துலு, எப்படியாவது நீதான் மோட்டுக்கிட்ட இருந்து என் ஸ்பின் ரொட்டேட்டரை வாங்கிட்டு வரணும்பா, ப்ளீஸ். ஐடியா. இதுக்கு காரணமான பொருள் உங்ககிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் நீ தான் பண்ணிருக்கணும் மட்டும். இல்லப்பா, நான் எதுவும் பண்ணல. நம்பு. ஒருவேளை உன்னோட ரொட்டேட்டர் வேற யாராவது மாத்திட்டாங்களா என்ன மட்டும்? இதான் ஒரிஜினல். நீ வேணா பாரு, இதான் ஒரிஜினல். காட்டு. இந்த பாரு. இப்ப நீ சொல்லு சீஸ். மண்டப்பா, என்ன இப்படி சுத்த விட்டானே? ஏன்டா இப்படி பண்ண? நீ சுத்துறதை ஏன்டான்னு கேட்டது ஒரு குத்தமாடா? என்ன எதுக்காக நான் இப்படி சுத்த விட்ட? மண்டப்பையில டே பூசணிக்கா மண்டியா வெடி. ஹாய் டாக்டர் ஜோன்ஸ், என் நண்பா. சாரி ஃபார் தி ட்ரபிள். இதோ நீங்க வாங்கிக்கோங்க உங்க ஸ்பின் ரொட்டேட்டரை. அப்புறம் என்னோட 20 கோடியை எனக்கு கொடுத்துருங்க. கேஷா. 20 கோடியா? எஸ். 20 கோடி ரூபாய் கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க டாக்டர் ஜட்கா? பட் ஃபர்ஸ்ட் ஸ்மைல். நானா? No. நான் ஒரு சயின்டிஸ்ட் இல்ல, இந்த நாட்டோட எதிரி. என் நடிப்பை பார்த்து நீங்க ஏமாந்து போயிட்டீங்க. இனி இந்த நாடு என்னோட கையில. உங்க நாட்டை அழிக்கிறது தான் என்னுடைய வேலையே. இப்படியே நல்லா சுத்திக்கிட்டே இருங்க. 20 கோடி ரூபாய் பணமா கேட்டீங்க. இப்படியே சுத்தி வேற ஊருக்கு போய் சேர்ந்துருங்க. பை பாய். போயிட்டு வரட்டுமா? ஏதாவது பண்ணுடா. ஏன்னா இது நம்ம நாட்டோட மான பிரச்சனைடா.
எப்படிடா பண்ண முடியும்? வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாத மண்ட பையல நீ அந்த ஐடியா சொல்லுடா. ஐடியா மோட்டோ இந்த சமோசா சாப்பிட்டு அப்புறமா உன் வேலையை ஆரம்பி, உன் வீரத்தை காட்டு. சமோசா மோட்டு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? இங்க இருந்து கிளம்பி போ, இல்லனா உன கீழே தள்ளி விட்டுடுவேன். பைலட் சார், நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தோம். அப்படியே ஏறல, ஓகேவா? வாக்கிங் எப்படா போக முடியும் முட்டாள்? எப்படி நீ இப்ப செஞ்சு காட்டுறா பண்ண வாடா. என்ன சுத்துது? வந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டிவே அவளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. என்னடா கையை பிடிச்சிருக்க? போடா. வேண்டாம், என்ன பிடிச்சுக்கோ. மண்ண பயலுகளா, பெட்ஷீட்டை விரிச்சு பிடிக்கடா. ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். நான் உன்னை தூக்கி ஜெயில போட போறேன். ஜெயில. ஓ தேங்க் யூ மோட்டு, உயிர் பிறன் உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, தேங்க் யூ. இந்த ஸ்பின் ரொட்டேட்டரை கெட்டவங்க கையில போக விடாம தடுத்துட்டப்பா. இந்தா நீ இத வெச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் நீயே வெச்சுக்கோ. டேய் வேணாடா, பூசணிக்கா மண்டையா, நீயே வெச்சுக்க. இது என்ன சாப்பிடுற பொருளா? அதனால எனக்கு வேண்டாம். வாங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாட எல்லாரும் சூடா சமோசா சாப்பிடலாம். டீ கடை மண்டைய கடையில வாங்க. என்னடா இது அவசரமா இருக்கு? போட குறுக்க போன சகுனம் சரியில்லை பெரியவங்க சொல்லிருக்காங்களே, என்ன பண்றது இப்போ? ஏதாவது நடக்குமா? கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமான்னு ஒண்ணும் தெரியலையே. வேண்டாம், பூசணிக்கா மண்டையில பார்த்து ஏதாவது கேட்கலாமா? அடே மோட்டோ, இதெல்லாம் தேவையில்லாத கற்பனடா. கருப்பு போன குறுக்கால வர்றதுனால உனக்கு ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்க போகுது. அதனால உனக்கு என்னடா ஆக போகுது மோட்டோ? நீ கவலைப்படாத. தேங்க்யூ பத்தலு, இத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அட கொய்யால பேசுறா. என்னடா இது பூனை பேசி? நான் இப்பதான் பாக்குறேன். என் லைஃப்லயே பூனை பேசி கேள்விப்பட்டது கூட கிடையாதுடா. கதையில கூட படிச்சது கிடையாது. வந்துடா. டேய் வாடா முடிஞ்சா ஏரியா பக்கம் வாடா. மீனாவா? அம்மா வாடா. எங்களை விட்டு தயவு செஞ்சு சொன்னா கேளு. பின்னாடி வராத. தொரத்தாத பத்து. சீக்கிரம் ஓடா. சரி போனா போது, ரொம்ப அழுவுது. சரி குட்டி பூனை, உன் சோக கதையை எங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லு. நான் பூனை கிடையாது, சிவப்பு தேவதை. நீ தான் கருப்பு பொண்ணியாச்சே, அப்புறம் எப்படி சிவப்பு தேவதை ஆக முடியும்? அது ஒரு பெரிய கதை. ஆனா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு மந்திரவாதி என் ஜடையை கட் பண்ணிட்டு என்ன பூனையா ஆக்கிட்டாரு. என் சக்தி பூரா அந்த ஜடையில தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்னோட அந்த ஜடையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் தேவதை ஆயிடுவேன். ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத குட்டி பூனை, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஆமா, உன்னுடைய அந்த ஜடையை எப்படி நாங்க எடுத்துட்டு வருது? அந்த மொட்டை மந்திரவாதி என் ஜடையை அவன் தலை மேல வச்சிருக்கான். அவனை எப்படியாவது ஏமாத்தி அதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். மோட்டோ, நம்ம நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்டா. அப்பதான் வேலை சுலபமா முடியும். நீ கவலைப்படாத சிகப்பு பொண்ணு, யாம் இருக்க பயம் ஏன்? எல்லாத்தையும் கணக்கச்சிதமா முடிச்சு வைக்கிறோம். சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மியாவ் மியாவ். எங்க இருக்கான்னு தெரியலையே. கஜா இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம நடந்து போகணுமாப்பா? அந்த இத்தனோட போன நம்மளே முட்டலா கிடைச்ச போல இருக்க மாட்டோம். வாய முடியா. அந்த தேவதை என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஒரு ஆப்பிள் மரம் இருக்குமா, அந்த ஆப்பிள் மரத்துல வித்தியாசமான ஒரு ஆப்பிள் இருக்குமா, அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணுமா. அதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அதான் புரியல. சிக்கன் சார் பேசி தோண்ட மறந்து போச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. தண்ணி பாட்டில் கொண்டாந்து இருக்கீங்களா? ஓகே, நானும் ரெடி. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எல்லாரும் குடிக்கலாம். இயால சுட்டாண்டா.
இளநீ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியா இருக்கும். எப்படி சிவனம் பாத்தியா? மோட்டோ அங்க பாருடா, ஆப்பிள் மரம். ஆஹா, ஆப்பிள் மரம் கண்டுபிடிச்சாச்சு. ஏறா ஏறா ஏறா, வந்துட்டேன். பத்தலோ, இதுல நூத்துக்கணக்கான ஆப்பிள் இருக்கு. எப்படா வித்தியாசமான ஆப்பிளை கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. மண்டப்பையில ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லு. ஐடியா, அங்க பாரு மோட்டோ, ஒரு கருப்பு ஆப்பிள் இருக்கு. அதுதான் நம்ம பறிக்கணும். சிகப்பு ஆப்பிள் நமக்கு தேவையில்லடா, தூக்கி போடு. இரு நான் வரேன் பார்த்து. மோட்டோ அந்த ஆப்பிள புடியா. ஓடுறா மலை மேல ஏறி ஓடுது. எவ்வளவு தூரம் ஓடுறது? ஆஹா, அதுக்கு கால் கை முளைச்சிருச்சுடா. ஏதாவது ஐடியா இருந்தா யாராவது சொல்லுங்கடா. ஒரு ஆப்பிள பிடிக்க இவ்வளவு ஆக்க போறா? கூடாது, புடி ஓடுங்க. ஓடுது. அதுக்கு இருக்கிற எனர்ஜி நமக்கு இல்லையே. சமோசா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும். ஆப்பிள் தம்பி, தயவு செஞ்சு இப்படிலாம் ஓடாதீங்க. ஊரை சுத்தி காட்ட சொன்னா உலகத்தை சுத்தி காட்டுவீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு எங்களால முடியல. சொன்னா கேளுங்க, நில்லுங்க. நிறுத்தி 1/2 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு நான் வழியை தான்ப்பா காட்டினேன். நண்பர்களே, இனிமே உங்க வழியை யாரோட உதவியும் இல்லாம நீங்களே தேடிக்கணும். இந்த நதியை நீங்க கடந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வழி கிடைச்சிரும். கஜா எவ்வளவு பெரிய நதியாப்பா, இது எப்படி நம்ம தாண்டி போறதோ? இது ஆவற வேலை இல்லையாப்பா. என்ன பண்ணுது? ஆஹா, சரி, அப்ப நான் கிளம்புறேன். இனிமே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளணும். போயிட்டு வா பாத்து. ஐயோமா, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அதுக்குள்ள இன்னொன்னு வந்துருச்சு. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, என்னப்பா பண்ற? பாம்புகளை பார்த்து யாரும் சிரிப்பாங்களாப்பா? பூசணிக்கா மாட்டியா? அந்த முள்ள பண்றீங்க என்ன சொல்லிச்சு தெரியுமா? எந்த கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுச்சு. அதாவது திருவள்ளுவர் சொன்னார, துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு. அது மாதிரி மோட்டு சொல்றது சரிதான். எல்லாரும் சிரிங்க, நல்ல வாய் விட்டு சிரிங்க, சீக்கிரம் சிரிங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக சிரிக்கிறீங்க? துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வந்தார் வள்ளுவர். சரிங்க, அதுதான் ஞாபகம் வந்து அதான் சிரிக்கிறோம். புத்திசாலிதான் நீங்க. உங்க எல்லாரையும் பாராட்டியே ஆகணும். சரி, போங்க, எங்க போய் உங்க இலக்க அடைஞ்சிடுங்க. போங்க. எவ்வளவு பெரிய கோட்டை அப்பா! கமெண்டா கட்டினா இது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என் வாய்ஸ்ல யாரும் பேசாதீங்க, எக்கோ கொடுக்காதீங்க. யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. இங்க 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 இங்கடா, எங்கடா வந்துட்டேன். நீங்க எல்லாரும் என் பின்னாலேயே வாங்க. ஐயோமா, எனக்கு புத்தி கெட்டு போச்சு நினைக்கிறேன். இல்லனா நீங்க கூப்பிட்டு உங்க பின்னாடியே வந்திருப்பனா? பயப்படாதீங்க, என்ன மந்திரவாதி காளியா தான் அனுப்பி வச்சிருக்காரு. வாங்க என் பின்னாலேயே. நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மந்திரவாதி சார், அந்த ஆப்பிள் உள்ள இருக்க கொட்டையை பார்த்து இந்த கோட்டைக்கு வந்துட்டோம். வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே சுத்தி பார்க்கலான்னு. நல்லா இருக்கு, சூப்பரா கட்டிருக்கீங்க. யார் கட்டது? அப்படியா? இவ்வளவு தூரம், அதுவும் அந்த பாம்புகள் நதியை கடந்து இங்க சுத்தி பார்க்க வருவாங்களா என்ன? சிப்பாய்களே, இவங்களை கொன்னுடுங்க. எங்களை விடு, எங்களை விடு. வேணாம் வேணாம்.
சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. சொல்லலன்னா கிணற இழுத்து மூடிடுவேன். அது வந்து நான் சொன்ன சகப்பு. அடே மோட்டோ, இந்த பெருச்சாலி மண்டையன் கிட்ட உண்மையை சொல்லாதடா, அப்புறம் மூடி வைக்கிற போறான், வம்பா போயிரா. சமாளிடா, சமாளி. ஓகே, அதாவது நாங்க லடாக்ல இருந்து வந்திருக்கோம். ஆமா, நான் உன்னை விட பெரிய மந்திரவாதி. உன் கூட சண்டை போட்டு போட்டி போடுறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? இதான் விஷயமா? இப்ப பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா எல்லாரையும் காலி பண்ணு. நல்லா பண்றப்பா நீ, நல்லா பண்றப்பா. என்னடா தண்டனை இது? என்னடா பண்றது? மந்திரவாதி நம்மள அப்படியே சுத்தி சுத்தி மேல தூக்கி போடுறான். நான் எவ்வளவு டெரருங்கிறத காட்டிட்ட, நீங்க உங்க பவரை காட்டுங்க பார்க்கலாம். ஐடியா, இந்த உனக்கு ஒரு பல்பு. ஐடியா, அடுத்த பல்பு. அட, இதெல்லாம் ஒரு மந்திரமா? இத யாரு வேணாலும் பண்ண முடியும். சரிடா மந்திரவாதி மண்டையா, அத நீயே பண்ணி காட்டு பார்க்கலாம். குடுறா புடிச்சுக்கோ. ஓகே. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா எல்லாத்தையும் மாத்திடு. வேற மாயாஜாலம் பண்ணி காட்டு, நல்லா இருக்கணும். நான் ஒரு சின்ன செடியை உங்க தலையில வைக்கிறேன், உங்க தலையில இருக்கிற பெரிய செடியை நீங்க என் தலையில வைங்க. இதுதான் டீல். இதுல என்ன பொது இருக்கு? இது என்னாலையும் பண்ண முடியும்ல? உன்னாலதான் பண்ண முடியாதுடா மண்டை. என்னாலையும் பண்ண முடியும். உன்னால பண்ண முடியாது, ஓவரா கத்தாத. ஓகே, இப்ப பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா எல்லாத்தையும் மாத்தி காட்டு. ஓகே மந்திரவாதி மண்டையா, எங்க வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க இங்க கிளம்புறோம். எங்களுக்கு அந்த சிகப்பு தேவதை சொன்ன ஜட கிடைச்சிருச்சு. விட மாட்டேன்டா உங்களை. வாடாப்பா, வாடாப்பா. ஆகா போச்சே. துரோகிகளே, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சிப்பாய்களே, இந்த உன்னுடைய ஜட, இத வச்சுக்கோ. அழகா இருக்கு. மோட்டு பத்லு, நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்ல மனசு கூட. கேளுங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க. நீ எங்களுக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு. நானும் பத்லுவும் என்னைக்கு இடைபிரியாத நண்பர்களா இருக்கணும். எல்லா எபிசோட்லயும் வரணும். எங்க நண்பர்களும் எல்லா எபிசோட்லயும் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகேவா? புரியுதா? அடடா, நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, நேர்மையானவங்க, நல்லவங்களும் கூட. உங்க எல்லாரோடைய நட்பு எப்பவுமே நிலைச்சிருக்கும். ஓகே. ஐ, தேவதை வரம் கொடுத்துருச்சு. இனிமே நாம இடைபிரிய மாட்டோம். பத்லு, இந்த போட்டோவெல்லாம் பாத்தியாடா? ஏன் என்னாச்சு? அதுல நம்ம ரெண்டு பேர் போட்டோ ஏதோ ஜோடியா வந்திருக்காடா? நீ பார்க்கவே இல்லையாடா மண்டை? இத பாரு, ஒரு மெஜிஷியன் தொடப்பக்கட்டை மேல உட்கார்ந்து பறந்து போய்கிட்டு இருக்கான். இதே மாதிரி ஒரு தொடப்பக்கட்டை எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். மோட்டோ, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இதெல்லாம் உண்மை இல்ல மோட்டோ, இதெல்லாம் பார்த்து நம்பிராதடா. டேய், இது ஒண்ணு கற்பனை கதை கிடையாதுடா, இது நடந்த உண்மை. அதனாலதான் ஒவ்வொரு தேசத்திலயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி இதிகாசங்கள்ல சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி தொடப்பக்கட்டை கண்டிப்பா இருக்கும். நான் அதை தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். அது மேல உட்கார்ந்து போகத்தான் போறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. மாண்டா பயல. அவசரப்படாத மோட்டோ, அவசரப்பட்டு கிளம்பாத, நில்லுடா. ஓ, இன்னைக்கு பொழப்பு இவன் கூட ஓடுனதானே? அந்த தொடப்பக்கட்டை எங்க கிடைக்கும்? கிடைக்கும். இங்க இருக்குமா? கிடைக்காது. இல்ல, இங்க இருக்குமா? இருக்காது. எங்க கிடைக்கும்? பாப்போம். பத்லு, எங்கேயுமே கிடைக்கலடா. எங்க போய் தருது? நீங்க திருடங்க தானே? இல்ல, என்னது? பத்லு, ஏதோ கையில கிடைச்சிருக்கா? என்னதுடா இது? என்னடா மோட்டோ இது? அட பத்லு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, என்னப்பா விஷயம்? ஏன் தலை தெறிக்க ஓடி வர? டாக்டர் ஜட்கா சார், இதுக்கு எல்லாமே காரணம் என் நண்பன் மோட்டு தான். யாரோ ஒரு மேஜிக் மேனோட பறக்கிற தொடப்பத்தை தேடி தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கூட நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த தொடப்பத்தை தேடி அலையறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் கூட ஏன் ஓடணும்? காலையில இருந்து 35 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் சார். உள்ளூர்காரங்களே என்ன களவாணி பையன் நினைச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மொட்டை தலையன் மோட்டு தான் சார். மொத்தத்தில் எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலன்னா பாருங்க.
அட பத்துலு என் உயிருக்கு உயிர் நண்பா, இதுல என்னப்பா பிரச்சனை? மோட்டுக்காக ஸ்பெஷலா ஒரு பறக்கிற தொடப்பத்தை என்னாலயும் செஞ்சு தர முடியும்பா. சொல்லு, நான் உடனே செஞ்சு தரேன். ஐடியா. இந்த விஷயத்துல நம்ம மோட்டுவை கரெக்டா நம்ப வைக்கணும். ஒரு மேஜிக் மேனோட தொடப்பம் தான் அதுன்னு புரிய வைக்கணும். அதுக்கு காம்பஸ் கொள்றதான். அந்த தொடப்ப கட்டை எந்த பஜார்ல கிடைக்கும்னு தெரியலையே. உன் நல்ல மனசுக்கு கூடி சீக்கிரம் அது கிடைக்கும், கவலைப்படாத மோட்டோ. மோட்டோ நீ கரெக்டா தான் சொன்ன. மேஜிக் மேன் ஒரு சில இடத்துல இருக்கத்தான் செய்யறாங்க மோட்டோ. மோட்டோ அங்க பாரு, ஒரு மேஜிக் மேன் தன்னோட தொடப்பத்துக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தொடப்பம் பெட்ரோல்ல தான் ஓடும் போல இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேச்சு கொடுத்து விஷயத்தை கடந்துடுறேன். என்னோட தொடப்பம், என் தொடப்பம், என் தொடப்பம் கொடுங்க. என் தொடப்பம் குடியா, குடி சொல்றேன்ல. ஹலோ மெஜிஷியன், இப்ப இந்த தொடப்ப கட்டை எனக்கு சொந்தமாகிடுச்சு. எனக்கு தான் சொந்தம். பத்துலு ஏறிக்கடா. ரெண்டு பேரும் தாங்காத போல இருக்கு. என்ன இறக்கி விடுற, லக்கேஜ் ஓவர். நீ என் உயிர் நண்பன் தான், உன்னை விட மாட்டேன். என் கூடவே வா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மோட்டோவுக்கு இந்த மந்திர தொடப்ப கட்ட மேல பறக்கிற ஆசை ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்துறா, 2 டீ சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா அது மட்டும் சோர்வா இருக்கே. அதுக்குள்ள சோத்து போயிட்டா எப்படிடா சோம்பேறி? அந்த மெஜிஷியன் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் நாம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. வாடா பேசாம. நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கிக்கோ. டேய் பத்துலு, நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கிக்கடா. சொன்னா கேளு. அப்பா வந்துருச்சேடா. வாடா மோட்டோ, ராப்பாக்கல அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டா இருக்கு. உள்ள போய் நிம்மதியா தூங்கலாம். உன்னை விட்டு நான் இன்னைக்கு தூங்கி இருக்கேன். வா மோட்டோ, 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். டேய் மண்டமா, எனக்கு எப்ப பார்த்தாலும் தூங்கணும் சொல்லிட்டு இருக்க. சோம்பேறியா இருக்க. தூங்கணும் அவ்வளவுதானே. வா வீட்டுக்கு போய் தூங்கு. ஓகே, தூங்கியாச்சு. வா மறுபடியும் கிளம்பலாம். ஓகே பாய். டேய் டீ கிளம்பியா? சீக்கிரமா சூடா சமோசா குடுறா. நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி களைச்சு போயிருக்கோம். நாங்க கீழே மட்டும் இல்லடா, மேல வானத்துல பறந்துகிட்டே அதை சாப்பிடுவோம். சீக்கிரம் குடு. அது சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பறக்கிற தொடப்ப கட்ட உங்களுக்கு எங்க கிடைச்சது? Stop in the name of law. எனக்கு நல்லாவே தெரியும். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். எங்கேயும் நான் நிக்க மாட்டேன். என்ன விட்டுடு மம்மி. மம்மி மோட்டு, எனக்கு கீழே பார்க்க பயமா இருக்கு. விட்டுடு மோட்டு. ஆள் ஹைட் கம்மியா இருந்ததுக்கு என்னடா மம்மி டம்மின்ற சோம்பேறி. சிக்கன் சார் பிடிக்க விட. இப்ப மாத்திக்கிட்டியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். தேங்க் யூ மோட்டோ. பை தி வே, இந்த பறக்கிற தொடப்ப எங்க இருந்து கிடைச்சது? தொடப்ப. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். கான்ஸ்டபிள், இந்த குட்டை பையனை ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நான் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு ஊரை சுத்தி காமிச்சிட்டு வரேன். போலாமா? ராய் அம்மா, அத கதவுலே மோட்டு என்ன தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டு. எனக்கு தலை சுத்துது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விட்டு, நான் டியூட்டி பார்க்க போனோம். சொன்னா கேளு, என்ன இறக்கி விடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, சிங்கம் ஒன்னெல்லாம் எப்படிடா போலீஸ்ல வேலைக்கு எடுத்தாங்க? சந்தோஷமா பயப்படாத. சந்தோஷம் எல்லாம் எனக்கு பயமா தான் இருக்கு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. Bye bye. இந்த தொடப்ப வச்சுதானே என்ன போடுச்ச. இனி என்ன எப்படி பிடிக்கிறேன்னு பார்க்கலாம்டா மோட்டு. பேக் கொடுத்துருங்க. பாய் பாய். உங்ககிட்ட இருந்த புல்லட் தீர்ந்து போச்சா?
ஹலோ ஓகே ஓகே வைஃப் ஹியர் when சிங்கம் is here நான் அவனை பிடிச்சிடுறேன். ஹலோ ஓகே நான் தான் சொல்றேன்ல அவனை பிடிச்சிடுறேன்னு இவங்க கவலைப்படாதீங்க. ஹலோ பிடிச்சிடுறேன். அட மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா சத்தியமா சொல்றேன் உனக்கு அதே மாதிரி ஒரு தொடப்பத்தை ரெடி பண்ணி தரேன். உனக்கு தான் பறக்க பிராக்டிஸ் ஆயிடுச்சப்பா. நீ போய் பறக்கிற ஜான மடக்கி பிடிச்சிரு. கீழ இருந்து நாங்க நீ அதை எப்படி பண்றேன்னு பாக்குறோம்ப்பா. என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானே. கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானே. இந்த சிங்கம் சார் எங்க தான் போனாரு? மோட்டு பத்லு ஜான் ஆக போறேன் டான். ஜான் ஆயிட்டான டான். உங்களுக்கு இந்த மாதிரி பறக்கிற தொடப்ப எங்க இருந்து தான் கிடைக்குது? ஒண்ணு போனா இன்னொன்னு அப்படி எங்க இருந்து தான் கொண்டு வரீங்க? நீங்க என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுடா. திருட்டு போய் உனக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைக்காதா? மரியாதையா நில்லுடா. டேய் சோதரிக்கு சோறு வித்தவன எங்கடா ஓடுற? நில்லுடா. டேய் குட்டா பத்லு இந்த தொடப்பத்தை நீ டிரைவ் பண்ணு. நான் எப்படி பறந்து போய் உன பிடிக்கிற பாரு. காசு பணம் என்னடா காசு பணம் பண்ணி துட்டுட்டு சோம்பேறி. நாங்க பிடிக்க போறோம்ல அத அப்படி எப்படி இருக்கும்? எனக்கு லிஃப்ட் கொடு மாட்டோம். லிஃப்ட் கொடு ப்ளீஸ். என்னது gift கொடுக்கணுமா? அடே மொட்டத்தலை மோட்டோ நீ எதுக்குடா அவனுக்கு லிஃப்ட் கொடுத்த? சீக்கிரம் சேஸ் பண்ணி அந்த தண்டனை கட்டானே புடிடா போ. டேய் குட்டா நில்லுடா. எனக்கு ஆட்ட காட்டுறியா நீ? அதுல டாப் கீரமோ தெரிக்கிற ஜான் டிக் டிக் டிக். தெரிக்கிற ஜான் டிக் டிக் டிக். தெரிக்கிற ஜான் டிக் 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 டிக். போ போ. இது என்ன போக மாட்டேங்குது? ஜெய் ஹோ குட்டா பையன் நம்ம கிட்ட இப்ப மாசமா மாட்டிட்டான். அவன் வண்டி நின்னு போச்சு. சீக்கிரமா வா புடிச்சிடலாம். மோட்டோ பிடிக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். அந்த பேட்டரி கண்டமாயிடுச்சு போல இருக்கு. இதுல பேட்டரி எங்க இருந்து வரும்? அப்படின்னா இந்த தொடப்ப கட்ட மெஜிஷியன் இல்லையா? ஏமாத்து வேலையா? அநேகமா இந்த தொடப்பத்தோட பேட்டரியும் டவுன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பதில் சொல்லு. இந்த தொடப்ப கட்ட அந்த மெஜிஷியன் இல்லையா? இந்த ரெண்டுமே அந்த மேஜிக் மேனது இல்லடா. டாக்டர் ஜட்கா சார் தான் ரெண்டையும் தயாரிச்சாரு. வண்டியை கீழே திருப்பிடா. அந்த வேலை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சாரி. அத பாவிங்களா திருந்தது இந்த ஜான். அதான் எனக்கு ஏன்டா தண்டனை கொடுக்குறீங்க? ஜான் இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அட போகடா. இம்பாசிபிள். மூணு சூப்பர் வேலை பண்ண பண்ணி நீ எப்படி போயிட்டு அவன்ட பறந்து அப்படியே நல்லா வந்து வசமா மாத்திக்கிட்டியா? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. ஒரிஜினல் மெஜிஷியனை பார்த்து அந்த தொடப்ப கட்டையை வாங்காம நான் திரும்ப மாட்டேன். பாரு மோட்டோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதடா. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீங்க எல்லாம் பயந்து போயிட்டீங்களா? கவலையப்படாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த புர்புரி நகரத்திலேயே தான் இருப்பேன். நான் உங்களுக்காக மறுபடியும் பறக்கிற ஒரு தொடப்பத்தை ரெடி பண்றேன்ப்பா. ஆமா நாம இந்த காட்டுல இன்னும் நிறைய இந்த மாதிரி செடிகளை மரங்களை வளர்ப்போம்னா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மழை வந்ததுன்னா மக்கள் சுபிட்சமா நல்லா செழிப்பா வாழ்வாங்கல்ல. எப்படி நம்ம ஐடியா? சூப்பரா. அத கடவுளே, இந்த காது இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு அடர்த்தியா இருக்கு. ஆனா இங்க ஒரு மிருகம் கூட கண்ணில் படல. ஏன் எப்படி 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 எப்படி? இது விளையாட்டு இல்ல சிங்கம் சார்.
ஒரு ஜோக்கர் மேஜிக் மேனாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அத கடவுளே, மேஜிக்கா? என்ன மேஜிக்? ஒரு தடவை இந்த காட்டுக்குள்ள ஒரு மேஜிக் மேன் வந்தாரு. அவர் இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகத்தையும் தனக்கு அடிமையாக்கி கூட்டிக்கிட்டு போனாரு. ஆனா மிருகங்களின் ராஜா லயன் கிங் அந்த மாதிரி எல்லாம் நடக்க விடல. அது மிருகங்களோட சேர்ந்து அந்த மேஜிக் மேனை அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போதான் அந்த மேஜிக் மேன் எல்லாத்தையும் சிலையா மாத்திட்டாரு. ஆனா மிருகங்களோட ராஜா லயன் கிங்க அவரு சிலையா ஆக்குறதுக்கு முன்னாலேயே அந்த மேஜிக் மேனை லயன் கிங் சிலையா மாத்திடுச்சு. அது ஏன்னா அதுக்கும் மேஜிக் தெரியும். கதை ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது கதை இல்ல மோட்டு, நான் சொல்றது உண்மை, புரியுதா? எல்லாரும் என் பின்னால வாங்க, அதுக்கான உண்மைகளை நான் காட்டுறேன். அடேங்கப்பா, யார் இந்த ஸ்டாச்சுவை தயார் பண்ணாங்கன்னு தெரியலப்பா. இது உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டாச்சு எல்லாமே இப்பதான் பண்ண மாதிரி இருக்கு. டூரிசம் காரங்க டூரிஸ்ட அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த அற்புதமான ஸ்டாச்சுவை ரெடி பண்ண மாதிரி இருக்கு. இது பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. சரியா போச்சு. அப்ப நான் சொன்னது மேல உங்க யாருக்குமே நம்பிக்கை வரலையா? அங்க பாருங்க, சிங்கத்தோட கையில ஒரு காயின் இருக்கு. அத பாருங்க. அது கடவுளே, இந்த சிங்க காயினை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதுக்கு பசிக்கும் போது சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுமா என்ன? சிங்கம் சார், அந்த காயின்ல ஒரு பக்கத்துல சிங்கத்தோட முகம் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் அந்த மேஜிக் மேனோடது. உங்கள யாராவது தைரியசாலியாக இருந்தா அந்த காயின் எடுத்து தூக்கி போடுங்க பார்க்கலாம். அது கீழே வந்ததுக்கு அப்புறம் ஜோக்கரோட முகம் வந்தா அப்ப அவரு உயிரோட வந்துடுவாரு. ஒருவேளை சிங்கத்தோட முகம் வந்ததுன்னா அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒளி எந்த மிருகத்து மேல படுதோ அதுக்கு உயிர் வந்துடும். அவ்வளவுதான விஷயம். இப்ப பாரு, நான் இந்த காயினை எடுத்துட்டேன். இந்த வேலை மோட்டோ. நீங்க காயினை எடுத்துட்டீங்க. நீங்க அதை டாஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காயினை நீங்க டாஸ் பண்ணல, நீங்க எல்லாரும் சிலையா மாறிடுவீங்க. ஒருவேளை டாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உயிரோட வந்துட்டேனா அப்பவும் நீங்க சிலையா மாறிடுவீங்க. கஜா கஜா, நீங்க தூக்கி போட்டாலும் காலி, போடலனாலும் காலி போல இருக்குது. தூக்கி போடுங்க தைரியசாலி மனிதர்களே, காயினை தூக்கி போடுங்க. பயப்பட வேண்டாம், உங்களால தான் எல்லா மிருகத்துக்கும் உயிர் கிடைக்க போகுது. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல மோட்டோ. காயினை நீ மேல தூக்கி போட்டு தான் ஆகணும். அப்படி நீ போடலன்னா நம்ம எல்லாரும் செல்லையா ஆயிடுவோம்டா. அத பத்தி கவலைப்படலடா பத்துலு. இந்த மிருகங்களை காப்பாத்தி ஆகணும். பாவம் வாயிலா ஜீவன்கள். இத நாம காப்பாத்தறத வேற யார் காப்பாத்துவா? அதனால இந்த காயினை நீயே தூக்கி போடு. இந்த காட்டை நாம செழிப்பாக்குறதா நம்ம குறிக்கோளா இருக்கணும். இந்த பூ பாதையா சிங்க பாதையா? பானுக்கு உயிர் வந்துருச்சு. துள்ளி துள்ளி குதிக்குது. அட, ஒரு வாட்டி காயின் தூக்கி போட்டதுல மானுக்கு உயிர் வந்துருச்சு நண்பா. கஜா கஜா, இந்த தடவை காயினை நான் சுண்டி போடுறேன். காயினை சுண்டதுல எனக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இச்கா ஏய் மோட்டோ, சொந்தக்காரன் பாரு உயிராய் ஓடி வரா. இப்போ நான் போடுறேன். சூப்பர். அத கடவுளே, இப்ப என்னோட டர்ன். இந்த காயினை நான் தான் இப்ப தூக்கி போடுவேன். மை டர்ன். எங்க போகுது? ஐயோ மோட்டு பத்துலு, நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே அந்த காயின் தான் பண்ணுச்சு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன்.
இதுக்கு பேர் தான் கார்ட் கேம். இந்த கார்ட் கேம்ல என்ன எல்லாருமே மேஜிக் மேன் ஜோக்கர்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு இது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நான் இப்ப உங்க எல்லாருக்கும் என்ன கொடுமை பண்ணாலும் சரி. ஓகேடா தொப்பி தலையா, நான் போய் கோதுமையை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் எனக்கும் டியூட்டி இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் மேஜிக் என்ன, எனக்கும் மோட்டு கூட ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நான் ஒண்ணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நானும் கிளம்புறேன்ப்பா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. கிளம்புறேன்ப்பா, கிளம்புறேன். நான் மட்டும் இங்க இருந்து என்னையா பண்ண போறேன்? நானும் கிளம்புறையா தொப்பி தலையா? அங்கே நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன அவசரம் ஆயிடுச்சு? சிவப்பு சட்டை, அந்த காயினை எடுத்தது நீதானே? உண்மையை சொல்லிடு. அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் ஃபர்ஸ்ட் உன்னதான் நான் ஸ்டாச்சுவா மாத்த போறேன். மோட்டு, மாடு பெற்ற நமக்கு எவ்வளவு நல்ல வேலை பண்ணி இருக்குன்னு ஓடி வந்துடு. பத்துலு எங்கடா அந்த மேஜிக் மேன் மாயமா மறந்துட்டான்? நில்லுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஸ்டாச்சுவா மாறதுக்கு தயாராகிருங்க. நில்லு. பத்துலு ஏதோ வாக்கிங் பிராக்டிஸ் பண்ற ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரியே இருக்கா. ஒரே இடத்துல தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னடா பண்றது இப்போ? ஒரு இன்ச்சு கூட நகரல. இனிமே ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்காது மோட்டு பத்துலு. மோட்டு ஏதாவது பண்ணிடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா மண்டபையில. நீ ஏதோ ஐடியா தான் சொல்லு. ஐடியா? மோட்டு, உனக்கு இன்னொரு சான்ஸ் கூட பாக்கி இருக்குடா. உடனே காயின் மேல தூக்கி போடுடா. அது சிங்கம் விழணும். சிங்கம் 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 பாத, சிங்கம் 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 பாத வந்துருச்சு. ஆஹா, கோதுமை மாவு, மாவுல ஜோக்கர். இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தலைகீழா போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஓடிதான் ஆகணும். எங்க ஓடுற ஜோக்கர்? வா, நம்ம போட்டி போட்டு பார்க்கலாம். அப்புறம் வரேன். எப்பனா ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது வந்து விளையாடுறேன். பாய் பாய். இவன் மறுபடியும் என் பின்னால இருந்து தாக்காம இருக்கணும்னா அவன் கையில இருக்கிற மந்திர கோலை வாங்கி உடைச்சிடணும். அதுலதான் அவனோட எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு. மோட்டோ, நீ ரொம்ப தைரியசாலி. நீ அந்த ஈகிள் மேல உட்காந்து பறந்து போ. அப்புறம் அந்த மாயாவி ஜோக்கர் கிட்ட இருந்து அந்த மந்திர கோலை பறிச்சிடு. ஓகே சிங்கானாச்சி, காட்டு மிருகங்களை காப்பாத்துறதா என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எப்படி எஸ்கேப் பண்ண பாத்தியா? டாய் வேணாம். ஆஹா ஆஹா, அவனுக்கு மேல போ. அப்படித்தான் அப்படித்தான். இப்படி சூடு அவன வந்தடா. சோறு வித்தவன எங்கடா யாருகிட்ட குடுறாத குடுறா எட்ட மாட்டேன். கீழே போட்டுட்டியே. இல்ல இல்ல இல்ல, அதை உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். மோட்டு, நான் சொல்றது கேளு மோட்டு. அதை உடைச்சிடாத ப்ளீஸ். உன்ன மாதிரி உருப்படாத மாயாவி ஆளையோ இந்த மந்திர கோளாலையோ மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. அதனால இதை உடைச்சு போடுறது தப்பே இல்ல. தேங்க்யூடா செல்லம்.
மோட்டோ, நீ ரொம்ப தைரியசாலியான மனிதன். இன்னைக்கு ஒன்னாலதான் இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே அந்த கெட்ட மந்திரவாதி கிட்ட இருந்து விடுதலை அடைய முடிஞ்சது. அப்புறம் எங்களுடைய காடு மறுபடியும் செழிப்பாயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.